தூத்துக்குடியில் தலையில் வெட்டு காயத்துடன் கூலி தொழிலாளி இறந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டியை சேர்ந்த கூலி தொழிலாளி முருகன் எட்டயபுரம் சாலையில் அமைந்துள்ள பெட்ரோல் பங்க் அருகே இறந்து கிடந்தார். தகவல் அறிந்து வந்த சிப்காட் காவல்துறையினர் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தலையில் காயம் இருப்பதால் அடித்து கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை வளையங்குளத்தில் பெய்த கனமழையால் சுவர் இடிந்து விழுந்து நிகழ்ந்த விபத்தில் 10 வயது சிறுவன் உள்ளிட்ட 3 பரிதாபமாக உயிரிழந்தனர். மதுரை திருப்பரங்குன்றம் அருகே வளையங்குளம் கிராமத்தை சேர்ந்த அம்மா பிள்ளை என்பவர் தனது பேரனுடன் வீட்டின் வாசலில் அமர்ந்து பக்கத்து வீட்டில் வசிக்கும் வெங்கட்டி என்பவருடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அப்பகுதியில் பெய்த கனமழையால் அம்மா பிள்ளையின் வீட்டு சுவர் இடிந்து விழுந்தது. இதில் வாசலில் அமர்ந்திருந்த 3 படுகாயமடைந்தனர். அக்கம் பக்கத்தினர் அவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி 3 பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.